இறை தர்மம். அதைத்தான் சொல்லுவார்கள் சிவ தர்மம், அதைத்தான் சொல்லுவார்கள் சிவபுண்ணியம். இந்த சிவபுண்ணியம் என்றால் தன்னை மையமாக கொண்ட உலக தர்மத்துக்கும் மேலாக, மற்றவர்களை மையமாக கொண்ட வைதிக தர்மத்துக்கு மேலாக செய்யப்படுகின்ற இறைவனை மையமாக கொண்ட தர்மம், த காட் சென்டர்ட் தர்மா. அதுதான் அந்த சிவ தர்மம் என்று சொல்லுவார்கள். இது சிவ புண்ணியம். இந்த சிவ புண்ணியங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆவே அந்த என்று கேட்டால் இறையை மையமாக கொண்டு செய்யப்படுகின்ற உடலால் செய்யப்படுகின்ற சேவை சரியை, உடலாலும் மனத்தாலும் செய்யப்படுகின்ற சேவை கிரியை, மனத்தால செய்யப்படுகின்ற சேவை யோகம், மற்றது ஞானம், அறிவால செய்யப்படுகின்ற ஞானம். இந்த 4 படிமுறைகளும் தான் இந்த சிவ புண்ணியங்கள். இந்த சிவ புண்ணியம் என்ன பயன் என்று கேட்டால், முதலாவதான உலக தர்மம் சமூகம் சுமூகமாக இயங்குவதற்கு உதவுகின்றது. இரண்டாவதான வைதீக தர்மம் இந்த உலகத்திலே நாங்களும் மற்றவர்களும் சந்தோஷமாக இருந்து இவ்வுலக இன்பமும் மற்ற உலக இன்பமும் புண்ணியங்கள் வருவதற்கு உதவுகின்றது. மூன்றாவதான இந்த மேலான இறை தர்மம் தான் ஆன்ம விடுதலை தரும். ஆன்ம விடுதலை தான் முக்கியம். சமூக சேவையினால ஆன்ம விடுதலை வராது, இந்த இதால தான் ஆன்ம விடுதலை வரும். ஒரே காரியத்தையே இந்த 3 நிலையிலையும் செய்யலாம். உதாரணமாக ஒருவர் கோயில் கட்டுகிறார் என்று வைப்போம். கோயில் கட்டுறது அன்ன சத்திரங்கள். கோயில் கட்டுறார் என்று வச்சால், அப்ப இந்த கோயிலில் அவர் ஓகே, என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னுடைய புகழை நிலைநாட்டுகின்றேன் பார், என்னுடைய விலாசத்தை காட்டுகின்றேன் பார் என்று சொல்லி ஒரு கோயில் கட்டி 4 பேர் அறிய அதை ஒரு அதிகார மையமாக வைத்து அப்படியும் கோயில் நடத்தலாம் தானே. என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய பதவியை, என்னுடைய புகழை, என்னுடைய ஸ்டேட்டஸை அதை பற்றி கொள்வதற்காக, அதை காட்டிக் கொள்வதற்காக ஒரு கோயில் கட்டி நடத்தலாம். அது ஒன்று. அது கோயில்லாம் நடத்துறார். ஆனால் லெவல் என்ன? அவர் செய்கிறது சிவபுண்ணியம் அல்ல, உலக தர்மம் தான் செய்கிறார். நல்ல காரியம்தான், ஆனா தன்னை மையமாக போட்டு தான் செய்கிறார். தனக்கு பேரும் புகழும் அதிகாரத்தை காட்டுவதற்காக செய்கின்றார். அது அப்ப இதால என்ன பிரயோஜனம்? புண்ணியம் கிடைக்குதா? இல்ல. ஏதோ ஒரு கோயில் ஒன்று நடக்குது, 4 பேர் போய் கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். 2வது நிலையில இந்த இடத்துல 4 பேர் அதை கோயிலை வழிபட்டு அமைதி காண வேண்டும். இந்த 4 விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேர வேணும். இது நல்லபடியாக நடக்க வேணும். ஆகவே விதிப்படி பிரதிஷ்டை வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்லி மற்றவர்களுடைய நன்மைக்காக, சமூக நன்மைக்காக என்று கோயில் நடத்துவார். அது 2வது வகை, வைதீக தர்மத்தில் வரும். ஒரே செயல்தான் செய்கின்றார், ஆனா செயல்தான் வேற, நோக்கம் தான் வேற. அது 2வது லெவல். புண்ணியம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். 3வதாக ஒருத்தர் கோயில் நடத்துகின்றார். அவர் சொல்ற இது இறைவனை மையமாக கொண்டு இறைவனுக்காக செய்கின்றது. இங்கே ஆக்கள் வரணும் இல்லை, டிக்கெட் போடணும் இல்லை. ஆக்கள் வருகிறார்களோ இல்லையோ, இந்த ஒரு இடத்துல வாழ்ந்தான் கோயில் பரார்த்த பூஜை, அதாவது கோயில் வழிபாட்டில் போய் நாங்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக கேட்டு வழிபட தேவையில்லை. ஆகமம் விதிப்படி ஒரு இடத்திலே ஒரு மூர்த்தம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆகமம் விதிப்படி சிவ பிராமணர் அதுக்கு பூஜை செய்யப்பட்டு வந்தால் அந்த இடத்துக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த உலகத்துக்கு சேமம் நன்மை உண்டு. அவ்வளவுதான். இதில் ஆக்கள் வர வேணும் போக வேணும் என்றதெல்லாம் இல்லை. அப்படி இறைவனை மையமாக கொண்டு இது இப்படித்தான் நடக்க வேணும். இப்ப ஆக்கள் வருவதற்காகவே கோயில்களில் சந்நிதிகள் கூடுகின்றது இல்லையா? ஊரில் இல்லாத மூர்த்தங்கள் எல்லாம் கோயில்களிலே குடிகொள்ள வேண்டது இல்லையா? அப்படி என்று இல்லாமல் இறைவனை மையமாக கொண்டதாக அந்த ஆலயத்தை நடத்தினால் அது 3வது தர்மம், அது சிவபுண்ணியம், அது ஆன்ம விடுதலைக்குரியது. இந்த 3 தர்மங்களையும், இந்த 3வது தர்மத்துக்கு யார் கார்டியன் என்றால் அரசாங்கம் அல்ல, ரிசோர்சஸ் உள்ள பீப்புளும் அல்ல, வளங்கள் உள்ள மக்களும் அல்ல. இந்த 3வது தர்மத்துக்கு கார்டியன் இப்படி வானொலியில சமயம் பெறப்புற நாங்களோ அல்லது சமயத்தை போதிக்கின்ற பாடசாலைகளோ குருமாரோ கூட இல்லை, அவர்களுடைய இது இல்லை. இதற்கு கார்டியன் இறைவன் தான். பல பேர் இதை புரியாமல் தான் பல இறைவன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாயச துக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்ம சம்ஸ்தாபனாஸ்தாய சம்பவாமி, மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றது, வருகின்றேன். யுகே யுகே, யுகந்தோறும் யுகந்தோறும் நான் வருகின்றேன். எந்த தர்மம்? உலக தர்மம் நிலைநாட்டுவதற்கா? உலக தர்மம் நிலைநாட்டுறதுக்கு அது அரசாங்கத்தினுடைய வேலை. இன்றைக்கு நாங்கள் தான், மக்கள் தான் அரசாங்கத்தை தெரிவு செய்கின்றோம். அதனுடைய we have to exercise our voting rights, political rights, awareness வேணும், கோஷம் போட வேணும், சரியான அரசாங்கத்தை தெரிவு செய்ய வேணும். ரூல் தட். இதுக்கு இறைவன் வரமாட்டார்.
இதுக்கு இறைவன் வரமாட்டார். கனவே கேட்பார்கள் முள்ளிவாய்க்காலில் ஏன் இறைவன் வரவில்லை என்று. இது உலக தர்மம், இது நாங்கள் காக்க வேண்டிய தர்மம். அரசுகளை ஆக்குகின்ற மக்களும் காக்க வேண்டிய உலக தர்மம். இரண்டாவதான தர்மம் வைதிக தர்மம். அதை காப்பதற்கு தான் ரிசோர்சஸ் பீப்புள். கல்வி வளம், பொருள் வளம், அறிவு வளம், ஆற்றல் வளம், புகழ் வளம், பதவி பலம், மற்றது உள்ளவர்கள் அதை ஷேர் பண்ண வேணும் மற்றவர்களை முன்வைத்து செய்ய வேணும். இதுக்கு இறைவன் தேவையில்லை. இறைவன் சமூக சேவை செய்வதற்காக வருவதில்லை. He doesn't come to do the social service. இப்பெல்லாம் குருமார் எல்லாம் வந்து சோஷியல் சர்வீஸ் செய்கிற காலமா வந்துட்டுது. பார்த்தால் பல குருமார்கள் பல ஆச்சிரமங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகின்றார்கள், ஆஸ்பத்திரி நடத்துகின்றார்கள். ஏன் இறைவனுக்கு எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி கட்டி நடத்த தெரியாதா? இது தர்மம் அல்ல. குருமார்கள், ஆன்மீக ஸ்தாபனங்கள், கோயில்கள் வந்து சமூக சேவை செய்ய வேண்டும் என்று இல்லை. அவர்கள் மக்களை இந்த சேவை செய்வதிலே ஈடுபடுத்த வேண்டும். They should not take over the dharma in their hand. They should induce the people to do their individual dharma. அவனவன் வீட்டில் இருந்து தன் தர்மத்தை செய்யறதுக்கு ஊக்குவிக்க வேண்டும். இப்போ என்ன செய்கின்றோம்? மாறி எங்களுடன் நன்கொடை தாருங்கள், நாங்கள் பாடசாலை கட்டுகின்றோம், நாங்கள் அன்னசத்திரம் நடத்துகின்றோம், நாங்கள் அனாதை ஆசிரமம் நடத்துகின்றோம் என்ற தன்மை காணப்படுகின்றது. மக்களுக்கு விழிப்பா இருக்கணும். காஞ்சி பெரியவரும் இதை பற்றி சொல்லி இருக்கிறார். அது வந்து மடங்களுடைய வேலை, சமய ஸ்தாபனங்கள் வேலை வந்து இது நடத்துறது இல்லை. இப்போ எல்லாம் ஃபேஷனா போச்சு. யாராவது குருமாரண்டா உடனே ஒரு ஆசிரமம் நடத்தணும். இது எல்லாம் எங்களுடைய சாதாரண மக்களை செய்வதற்கு அவை ஊக்குவிக்க ஆயிரம் பேர்களை இப்படி செய்வதற்கு ஊக்குவித்தால் அந்தந்த இடங்களில் பள்ளிக்கூடம் நடக்கும், அன்னசத்திரம் நடக்கும், அநாத ஆசிரமம் நடக்கும், உலகம் நன்றாக இயங்கும். இதை நாங்கள் என்னோடு எங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி தட்டிவிட்டால் நாங்கள் நடத்துகின்றோம் என்று அல்ல. அப்ப இந்த தர்மம் வந்து இரண்டாவது தர்மத்துக்கு இறைவன் வர மாட்டார். அது ரிசோர்ஸ்ஃபுல் பீப்புள் அவர்களுடைய தர்மம். மூன்றாவது தர்மம் இருக்கின்றது இறை தர்மம், சிவபுண்ணியம், சரியை கிரியை யோக ஞானம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று எங்களுடைய ஆகமங்களிலே சொன்னதைத்தான் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்று சொல்லுகின்றார். அதாவது எல்லாவற்றிலேயும் யோகம் வேண்டும், ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வேண்டும் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றார். கர்மா என்பது, அதாவது என்ன, பக்தி யோகம் என்பது சரியை, கர்மயோகம் என்பது கிரியை, ஞான யோகம் என்பது ஞானம். எல்லாவற்றிலேயும் யோகம் அங்கே கலந்திருக்கின்றது, ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அதுதான் கிருஷ்ணர் சொன்னது. எங்களுக்கு எல்லாவற்றிலேயும் பக்தி கலந்திருக்கின்றது. பக்தியை கலந்து சரியை, கிரியை, யோக ஞானம் என்று 4 படிநிலைகளை வைத்தார்கள். இந்த 4வது தர்மத்தை காப்பதற்காகத்தான் இறைவன் வருகின்றான், அல்லது ஞானிகளை அனுப்புகின்றான், அவதாரங்களை அனுப்புகின்றான். இவர்களைத்தான் நாங்கள் அவருடைய புத்திரன் என்றுகின்றோம், தூதுவர் என்றுகின்றோம். இஸ்லாத்தில் பார்த்தா அவர்கள் அவதாரம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்வார்கள் இறைவனுடைய தூதர். முகமது நபிகள் இறைவனுடைய தூதர். எத்தனையோ நபிகள் வந்த பொழுது இவர்தான் கடைசி நபி. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈசா நபிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முகமது நபி கடைசி தூதுவர் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்க்கின்றோம். ஈசையா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் இல்லையா? அப்படி மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கின்றது. ஜூத மதத்திலே கூட இது எல்லாம் இருக்கின்றது. ஆனால் கடைசியாக வந்து இயேசு கிறிஸ்துனார் வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசிகளுக்கு மேற்பட்டதாக மெசையா, அதாவது வாக்களிக்கப்பட்டவர் மெசையா, அவர் இவனுடைய புத்திரன், பிதா சுதன் என்று சொல்லுகின்றோம். சுதன் என்றால் மகன், இவனுடைய திருக்குமாரன் வருகின்றார் என்று சொல்லுகின்றோம். ஒருவர் கொடுக்கின்ற வடிவம் தான் வித்தியாசம், மற்றது அங்கிருந்து தான் வருகிறது. அந்த அதே மாதிரியாக எங்களுடைய இந்து மதத்தில் சொல்லுகிறோம் அவதாரம். அவதாரம் சிவஞான சித்தியாரிலே அவதாரம் இருக்கின்றது. மீன், ஆமை, கேளல், நரசிங்கம், வாமனனாய் வென்றி ஆனாத ராமர் மூவரானாய். கிருஷ்ணருடைய அவதாரம். ஆனாத ராமர் மூவரானாய் அளித்தான் கல்கி தானாயும் வருவன் இன்னும் வர இருக்குது. சிவஞான சித்தியாரில் இருக்குது. எண்ணம் என்றுவன் சாட்டி தேவர் கோனாயன் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடே. திருமாலுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்களையும் பற்றி சொல்லி இருக்குது. அவர் வருவார் என்று சொல்லி இருக்கின்றது. அப்படி அந்த அவதாரங்களை பற்றி சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் பார்த்த வேண்டால் எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான் பிறக்கின்ற பொழுது கூட அதையும் கூட அவதாரம் என்று தான் சொல்லுகின்றார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய வரத்தை அவதாரத்தை பார்த்தால் அவர் சொல்லுகின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய சொல்லுகின்ற அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பெறசமய பவம்பெருக்கும் புரையினர்கள் பாழ்பட
இந்த அழிவை சொல்லுகின்ற அல்லது நன்மார்க்கம் இல்லாத மார்க்கத்தை சொல்லுகின்ற போதனைகள் எல்லாம் பால்பட நல்லூழிதொரும் தவம் பெருக்குஞ் சண்பையிலே. ஊழிக்காலங்கள் தோறும் எத்தனையோ ஊழிக்காலங்களாக சீர்காழி இருக்கின்றது. அதான் அதுக்கு பேர் தோணிபுரம். இந்த 2012 ஆங்கில திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த ஊழிக்காலம் வந்தால் எல்லாம் சப்மர்ஜ் இன் தி வாட்டர். அப்ப அதுல கடைசியாக அந்த ஷிப் அந்த கப்பல் மிதக்கின்ற பொழுது ஒரு சின்ன குன்று ஒன்று இருக்கு. இது என்னன்னு கேட்டா இதுதான் முந்தின எவரெஸ்ட் என்று சொல்லுவார். அது மேல நிக்குது. இது 2012 ஆங்கில திரைப்படம். பார்க்காதவர்கள் வேண்டி பார்க்க வேண்டும், பிரளயம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு. அதே மாதிரியாக இந்த பிரளயத்திலே எல்லாம் சப்மர்ஜ் இந்த ஓட்டை எல்லாம் தண்ணியில மூழ்கி இருக்கின்ற பொழுது இந்த சீர்காழி மட்டும் தண்ணிக்கு மேலே மிதந்து நின்றது. அதனுடைய அதுக்கு பேர் தோணிபுரம். தோணி மாதிரி நின்றது தோணிபுரம். அப்ப ஊழிக்காலந்தோறும் அது அப்படி நிக்குதாம். அதான் அதுக்கு சண்பை என்ற இன்னொரு பெயர். ஊழிதோறும் சவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இப்ப ஞானசம்பந்த பெருமான கூட அவதாரம் என்றுதான் சொல்லுது. அவதாரம் என்றால் என்ன? மேலான நிலையிலிருந்து கீழே வர்றது. மேலான நிலையில் உள்ள ஆன்மாக்கள், தேவர்கள், தெய்வங்கள் கீழ்நிலைக்கு எங்களுக்காக இறங்கி வருவது அவதாரம். அப்பர் சுவாமிகளுக்கும் அப்படித்தான் சொல்லுகிறார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின், அப்பர் சுவாமியுடைய தமக்கையார் திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் சென்றதன் பின்னர் அழகில் கலைத்துறை தலைப்ப கலைகள் தலைத்தோங்க வந்திருக்கிறார். அதான் எங்களுடைய மதத்தில் கலைகளை போட்டுகின்ற மதம் எங்களுடைய மதம். இசை, பரதம் போன்ற பலகள் எங்களுடைய எல்லா கலைகளும் கோயிலை மையமாக வைத்து, ஆண்டவனை மையமாக வைத்து தான் வந்தது. எங்களுடைய கலைகளுடைய முதல் நூல்கள் எல்லாம் இறைவனிடம் இருந்துதான் வந்தன. அப்ப அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாள உலகில் வரும் இருள் நீக்கி, உலகின்ற வருகின்ற இருளை நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல், ஒளியை தருகின்ற கதிரவன் போல, சூரியன் போல பின் மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். மருள் நீக்கியார் தான் அவருடைய பெயர். அருள் என்றால் அருளுக்கு ஒப்போசிட் மருளை நீக்குவது, அந்த அறியாமையை நீக்குவதன் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர். வந்து திருவவதாரம் செய்தார் என்று அப்பர் சுவாமிகளுடைய திருவவதாரத்தில் வருகிறது. சுந்தரரும் திருவவதாரம் தான். மாதனு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி. வேதியர் குலம் பிராமணர் குலம் என்றால் அவர்களுடைய கடமை என்னென்று கேட்டால் இறை தொண்டு, வழி வழியாக செய்வது. மாதொரு பாகனார்க்கு, மாதொரு பக்கமாக கொண்ட இறைவனுக்கு வழி வழி பரம்பரையாக அடிமை செய்யும் தொண்டு செய்கின்ற வேதியர் குலத்துள், சிவபிராமண குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு, சடையனார் என்பவருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால், அவருடைய கற்பு மிக்க வாழ்க்கை துணவியார் இசைஞானியாரின் பாலாக தீதகன்று உலகமுய்ய திருவவதாரம் செய்தார். அவரும் திருவவதாரம் தான். அப்ப இந்த அவதாரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஞானிகள், நாயன்மார்கள், இறை அவதாரங்கள், தூதர்கள், புதல்வர்கள், இப்படி பல விதமான மகான்கள் எல்லாரும் வர்றது இந்த அவதாரம். இவர்கள் என்னத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், நாட்டில் சட்டத்திட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்ல, அல்லது எங்களுடைய நாட்டு பிரச்சனையை தீர்த்தி வச்சு எல்லா பிரச்சனையை தீர்த்தி வைப்பதற்கு அல்ல, சமூக சேவை செய்வதற்கும், ஆஸ்பத்திரி கட்டுவதற்கும், கல்விச்சாலைகள் கட்டுவதற்கும் அல்ல. இவர்கள் எல்லாம் வருவது இறை தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, மேலான இறை தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு. இதைத்தான் சொன்னார். தர்ம சம்ஸ்தாபனாஸ்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருகின்றேன். வடிவா விளங்கம் என்னோடத்துல கிருஷ்ணன் சொல்லுகிறார், சர்வ தர்ம பரித்யாக மம் ஏவ சரணம். எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என் ஒருவனையே சரணடைவாயாக. மம் ஏவ, ஏவண்டா ஒருதன், என் ஒருவனையே சரண. எல்லா தர்மங்களையும் கைவிட்டு, எல்லாம் தர்மம் தானே. இப்போ வீட்டில் இருந்து இப்போ இந்த நேரத்துக்கு நான் சொல்லுவார்கள், வைத்தியர் இந்த நேரத்துக்கு 4 பேஷண்ட்ஸை பார்த்தாலும் புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதுவும் புண்ணியம்தான். இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொஞ்சம் பணத்தையும் திறந்து பார்த்து அந்த பணத்தை எடுத்து அதை ஊருக்கு அனுப்பினா எத்தனையோ பேருக்கு பசுமாடு வேண்டி கொடுக்கலாம், அநாத பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு படிப்பு உதவிக்கு கொடுக்கலாம். அதுவும் புண்ணியம்தான். இல்லாவிட்டால் வீட்டில் இருந்து பிள்ளைகளுடன் இருந்து பிள்ளைகளை வழிப்படுத்தி குடும்பத்தை வழிப்படுத்தி உதவிய, அதுவும் தர்மம்தான். இல்லாவிட்டால் ஜெனீவாவுக்கு போய் எதிர்ப்பு தெரிவித்து, கோஷம் தெரிவித்து, நாட்டிலே நல்ல நிலைமை உருவாதுக்கு கிவிங் த பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கிறது இல்லையா, அதுவும் தர்மம் தான். இல்லாட்டிக்கு அரசியல்ல போய் அதுவும் தர்மம் தான். எல்லாம் தர்மம் தான். இதுல எதை செய்கிறது என்று கேட்டால் அதுக்குத்தான் கிருஷ்ணன் சொல்றார், சர்வ தர்ம பரித்யாக மம்